இறைவனின் அருளோடும் குருமார்கள் ஆசியோடும் நமது நிறுவனர் திரு யோகாராம் சங்கர் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாய்ப்பளித்ததற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது நிறுவனத்தின் உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின வியாசர்பாடி மாணவர் நல்லா பேசினார். அவருடைய ஆசிரியர் திருமதி மீனா கந்தன். என்னுடைய ஆசிரியரும் முதல்ல அவங்க தான். அதை நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். எனக்கு ஜோதிடத்தில் ஃபஸ்ட்டு அரிச்சுவடி சொல்லிக் கொடுத்ததே திருமதி மீனா கந்தன் அவர்கள் தான். அவங்ககிட்ட தொடர்ந்து என்னால் கால சூழ்நிலையால் முடிக்க முடியல. அதற்கு பிறகு முதுநிலை முடித்தது தற்போதைய தீநகர் ஆசிரியரான ஆர்.எஸ். சங்கர் அவர்கள்ட்ட முடித்தேன். எனக்கு ஜோதிடத்தில் முதல்ல அரிச்சுவடி சொல்லிக் கொடுத்தது மீனா கந்தன் மேடம் தான். சரிங்களா? இன்றைக்கி ராமநவமியை அப்படிங்கிறதுனால நம்ம ராமாயணத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஜோதிட ஆச்சாரியா சிவகங்கை ஆச்சாரியா கூட சொன்னார். அதில் அனுமனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அனுமனுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 70 சிங்கங்களின் சக்தி கொண்டது ஒரு யானை. சரிங்களா? 10,000 யானையின் பலத்தை கொண்டவன் பீமன். 10,000 பீமனின் பலத்தை கொண்டது ஐராவதம், இந்திரனின் யானை, வெள்ளை யானை. 10,000 ஐராவதத்தின் பலத்தை கொண்டவன் இந்திரன். 1,00,000 இந்திரனின் பலம் அனுமனின் வலது கை. அப்போது அனுமன் எவ்வளவு பெரிய பலசாலி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த அனுமனை அசைச்சி பார்த்தது 2 பேர். ராமாயணத்தில் ஒருத்தனும் மகாபாரதத்தில் ஒருத்தனும் அனுமனையே அசைச்சி பார்த்துருக்காங்க. சரிங்களா? அது யாருன்னு யாருக்காவது தெரியுமா? நல்லா படிச்சிருந்தீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். அனுமனை அசைத்து பார்த்தவர் 2 பேர்கள். சரிங்களா? அதில் ராமாயணத்தில் அனுமனை அசைச்சி பார்த்தது, அனுமனுடைய பலத்தை சோதித்தது இந்திரஜித். ராவனுடைய மகன் தனது சகோதரனை கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்காக அனுமனை கட்டி இழுத்துட்டு போகிறான். அப்போது அனுமனால் ஒன்றுமே செய்ய முடியலை. ராவணன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் இலங்கைக்கு தீ வச்சது. இது எல்லாமே சரி. அடுத்தது மகாபாரதத்தில் எந்த இடத்துல அப்படின்னாக்க அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்குது. அப்போது அர்ஜுனன் அம்பு விடுறான். கர்ணனுடைய தேர் 10 அடி பின்னாடி போகுது. கர்ணன் அம்பு விடுறான். அர்ஜுனுடைய தேர் 3 அடி பின்னாடி போகுது. அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா பாத்தியா, நான் அவன் தேரை 10 அடி பின்னாடி தள்ளினேன், அவன் நம்மளுடைய தேரை 3 அடி பின்னாடி தள்ளியிருக்கான். அப்போது இதிலிருந்து யார் பலசாலின்னு தெரிஞ்சிக்க அப்படிங்கிறான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனனை பார்த்து, அடே முட்டாள், நீ பலசாலி கிடையாது, அவன்தான் பலசாலி, அந்த கர்ணன். ஏன் அப்படின்னா அவனுடைய தேர் எவ்வளோ பெருசு, அதை விட நம்மளுடைய தேர் பெருசு. அவனுடைய தேரில் எத்தனை குதிரைகள் இருக்குது, நம்மளுடைய தேரில் எத்தனை குதிரைகள் இருக்குது. இருந்தும் இந்த உலகத்தை காக்கக்கூடிய நான் உனக்கு தேரோட்டியாக இருக்கேன். இந்த தேரின் மீது கொடியில் அனுமன் அமர்ந்திருக்கிறான், மிகவும் பலசாலி. அப்படி இருக்கும்போதே அசைச்சி பார்த்த கர்ணன் நானும் அனுமனும் இல்லைன்னா என்ன இருப்பேன்னு யோசிச்சுப்பார் அப்படிங்கிறான். அப்போது அனுமன் அசைச்சி பார்த்த இந்த 2 பேர் மிகப்பெரிய பலசாலிகள். சரிங்களா? ஆனால் என்ன, அவர்களுடைய எண்ணங்கள் சேர்க்கை சரியில்லாததுனால அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது, இந்திரஜித்துக்கும் கர்ணனுக்கும். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம இப்போது செல்வ வளம் தரும் சந்திரன் சுக்கிரன் இந்த டாபிக் பார்ப்போம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம நவகிரகங்களில் ஈஸியாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த 2 கிரகங்களை நம்ம கொண்டுட்டு வரலாம். மற்ற கிரகங்களை கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை. சரி, சந்திரனையும் சுக்கிரனையும் எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காரகத்துவங்கள் வழியாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒருவருக்கு செல்வம் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவர்களுடைய கேந்திரங்கள் பலம் பெறும்போது
செல்வ வளம் அதிகமாக இருக்கும். திரிகோணங்கள் பலம் பெறும்போது அவர்களுடைய பெயர் புகழ் அதிகமாக உண்டாகும். சரிங்களா? அப்போது கேந்திரங்களுக்கு காரகாதிபதிகளாக தான் இவங்க 2 பேர் வருவாங்க. 4ஆம் இடமான தாய்க்கு காரகாதிபதி சந்திரன், 4ஆம் இடமான சொத்துக்களுக்கு சுக்கிரன், 7ஆம் இடமான கலத்திரத்துக்கு சுக்கிரன், 10ஆம் இடமான மாமியாருக்கும் சந்திரன் தான். சரிங்களா? யார் ஒருவருக்கு மனைவி, தாய், மாமியார் 3ம் அமைகிறதோ நன்றாக பாவகங்கள், அவர்களுக்கு எப்போவுமே செல்வ வளம் நன்றாக இருக்கும். இது நம்ம ஜோதிடத்தில் நம்ம பார்த்த உடனே நமக்கு ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு பாவகமும் லக்னத்தை சேர்த்து நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று கர்மஸ்தானமாக வரும். 4ஆம் பாவகத்துக்கு கர்மஸ்தானமானது லக்னம், 7ஆம் பாவகத்துக்கு கர்மஸ்தானம் 4ஆம் பாவகம், 10ஆம் பாவகத்துக்கு கர்மஸ்தானம் 7ஆம் பாவகம், லக்னத்துக்கு கர்மஸ்தானம் 10ஆம் பாவகம், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சரி, இப்போது இந்த சந்திரனை நம்ம எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம், மனது, இந்த மனதை நம்ம என்றைக்கு நம்ம ஸ்டெடியாக வச்சுருக்கோமோ அன்னைக்கு நம்ம எல்லாமே முடிவுகள் தெளிவாக எடுப்போம், நமக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். சரி, அடுத்தது சந்திரன் எதற்கு காரகத்துவத்தில் வருவார் அப்படின்னா, உணவுக்கு. நம்மளுடைய உணவை நம்ம என்றைக்கு நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ நம்மளுடைய மனதும் கட்டுப்படும். சரிங்களா? சரி, அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னா ஆடை. சரிங்களா? ஆடை நம்ம அணியும் பொழுது நம்மளுடைய பலவீனத்தையும் காட்டும், பலத்தையும் காட்டும். சரிங்களா? அடுத்தது இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க, சுக்கிரன் என்பது சமையலறை. ஒவ்வொரு வீட்லேயும் சமையலறைங்கிறது சுக்கிரன். சரிங்களா? சந்திரன் உணவு, சுக்கிரன் சமையலறை. எந்த வீட்டில் உணவு அன்போடு சமைத்து பரிமாறப்படுகிறதோ அந்த வீட்டில் செல்வ வளம் நிலைக்கும். சரிங்களா? நீங்கள் அடுத்தது நிறைய பேர் வீட்டில் உள்ளே போனோடனே நமக்கு பார்க்கும்போதே தெரியும், சமையலறை இருட்டாக இருக்கும், இல்லை அழுக்காக வச்சுருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் செல்வ வளம் எவ்வளவு உழைச்சாலும் வந்தாலும் தங்காது. அடுத்தது அந்த வீட்டில் பெண்கள் பசியோடு சமைக்கக்கூடாது, முதல் விஷயம். சரிங்களா? நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பசித்த உடனே சொல்லுங்கள் சமைச்சி தரேன், சூடாக சமைச்சி தரேன் அப்படிம்பாங்க. அந்த வீட்டில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாகுமே தவிர சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாகாது. நீங்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், 8 மணினா 8 மணிக்கு டெய்லி அவங்களுடைய வீட்டில் சமையல் ரெடி ஆகிடும். மதியம் 12 மணினா 12 மணி. அவர்கள் வேணால் முன்ன பின்னாடி வேணால் நேரத்துக்கு தகுந்தாப்புல சாப்பிடுவாங்களே தவிர, செல்வ வளம் உள்ளவர்கள் வீட்டில் உணவு சரியான நேரத்துக்கு சமைக்கப்பட்டுவிடும். சரிங்களா? வீட்டில் யாரும் பசிக்குது அப்படின்னே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் தான் செல்வ வளம் அதிகமாகும். சரிங்களா? இப்போது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். சரி, இன்றைக்கி வட மாநிலத்திலேருந்து தமிழகத்தில் ஒரு சமூகத்தினர் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க செல்வ வளத்தில். அவங்க வீட்டில் பெண்கள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும், எப்போதுமே ட்ரெஸ்ஸு நீட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் காலையில் பார்த்தாலும் சரி, மதியம் பார்த்தாலும் சரி, சாயந்தரம் பார்த்தாலும் சரி, எப்போவுமே அவங்க ட்ரெஸ் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி கொண்டை போட்டுட்டு திரிகிறது, பரட்டை தலையோடு திரிகிறது, அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு திரிகிறது, இந்த பழக்கம்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. எப்போவுமே நீட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய செல்வ வளம் எப்படி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் வருவாங்க, பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாகிட்டு இருக்காங்க. சரிங்களா? எந்த வீட்டில் பெண்கள் தங்களை முதலில் பார்த்து கொள்கிறார்களோ அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும். சரிங்களா? சரி, இந்த உணவில் சந்திரனுக்கு பார்க்கும்போது நமக்கு பல தடைகள் வரும். என்னென்ன அப்படின்னா, நம்மளால் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது.
அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். சரி, சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சந்திரன் தன்னுடைய வேலையை பாதிக்கப்பட்ட சந்திரன் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போது சாப்பாட்டை நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னாலே என்ன பண்ணிவிடுவாங்க, வெளியூர் போகணும் அப்படின்னாலே சாப்பாடு பேக் பண்ணுறது, என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய மைண்டில் மெயினாக போயிட்டுருக்கும். அதை அவங்க தவிர்த்திடணும். சரிங்களா? அடுத்தது சுக்கிரன். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருக்கார். சரிங்களா? அவர் எப்போவுமே ஒரே கலர் ஷர்ட்டு பேண்ட்டு கோட்டு தான் போட்டு வருவார். கவனிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்கிறேன். அவர்கிட்ட போய் ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் எப்போவுமே ஒரே கலர் பேண்ட் ஷர்ட் போட்டே வரீங்களே, ஏன் வேறு வேறு கலர் போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார் பதில், அதில் நான் 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறார். அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ட்ரெஸ்ஸையே சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் சுக்கிரன் குறிய பாவகங்கள் என்ன, காரக பாவங்கள் 4, 7. ஒருவேளை லக்ன அசுபராக விட்டால் அந்த அதிபதிகள் தாய் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ உங்களுக்கு சாப்பாட்டில் பிரச்சனைகள் வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிபதி சுபராக இருந்தால் அம்மா அதிகமாக சமைச்சு கொடுத்து பையனை வீணாக்கிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களை. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அம்மா இதை தான் சாப்பிட்ணும் அதை தான் சாப்பிட்ணுன்னு பசங்களை கட்டுப்படுத்தி வீணாக்கிடுவாங்க. அதே போல தான் மனைவியும், அந்த அதிபதிகள் சுபராக இருந்தால் அதிக அன்பு, அசுபராக இருந்தால் அதிக கட்டுப்பாடு. இதனாலேயே என்ன ஆகிடும், இந்த சந்திரன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த சந்திரன் சுக்கிரன் கூட எந்த கிரகங்கள், நிழல் கிரகங்கள் தொடர்பு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போது ராகு தொடர்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகரே அந்த உணவு மீதும் ஆடை மீதும் அதிகமான பற்று கொண்டு பிரச்சனைக்குள்ளாவார். அதே கேது தொடர்பு வந்துச்சுன்னா பற்று இல்லாமல் இருப்பார். சரிங்களா? இது நம்மளுடைய பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. அதில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள் போக பாக்கி 7 கிரகங்களை அதிகபட்சம் எந்த கிரகங்கள் ஆளுதோ நிழல் கிரகங்கள், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் வெற்றியை தரும். சரிங்களா? அதில் இப்போது ஒரு உச்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார். அவர் அதிகபட்சமாக தன்னுடைய திரைப்படங்களை வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணார். சரிங்களா? அந்த வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன அவருடைய திரைப்படங்களில் 90% வீழ்ச்சியை தான் தந்துச்சு. அந்த திரைப்படங்கள் அதிகமாக பேசப்பட்டதே தவிர அந்த படங்கள் அதிகமாக வெற்றி பெறலை. மற்ற தினங்களில் வெளியான அவருடைய படங்கள் அதிகமாக வெற்றி பெற்றுச்சு. அவர் தன்னுடைய படங்களில் ஒரே ஒரு கேரக்டரில் ராகுனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணுறது, கேதுனுடைய காரகத்துவம் என்னென்னா தாடியோடு இருக்கிறது. சரிங்களா? அவர் க்ளீன் ஷேவ் பண்ணி நடித்த ஒரே ஒரு கேரக்டரில் நடிக்கும்போது நடித்த படங்கள் அனைத்துமே தோல்வியை தான் சந்திச்சுது. அவர் கேதுனுடைய காரகத்துவம் முகம் முழுக்க அதிக மீசை வைத்து நடித்த ஒரு படம் தான் இன்னைய வரைக்கும் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட திரைப்படங்களில் டிஆர்பியில் முதல் 2 இடத்தில் உள்ளது. சரிங்களா? அவர் வேறு யாரும் இல்லை, அஜித்குமாருடைய ஜாதகம். அவர்களுடைய ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் கேது தொடர்பு வரும். ராகு தொடர்பு ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் வரும், பாக்கி அனைத்தும் கேது. அவர் நடித்த விஸ்வாசம் திரைப்படம் தான் இன்னைய வரைக்கும் டிவியிலேயே டிஆர்பி ரேட்டில் முதல் 2 இடத்துல இருக்கிறது. அவர் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ண அத்தனை படங்களும் பேசு பொருளாக இருக்குமே தவிர பாதிப்பை தான், வீழ்ச்சியை தான் கொடுத்துருக்கிறது. சரிங்களா? அதேமாரி அவர் 2 கேரக்டரில் 3 கேரக்டரில் நடித்து ஒரு கேரக்டரில் இருக்கும்போது கூட அந்த படம் சுமாராக ஓடி இருக்கிறது.
அப்போது சந்திரன், சுக்கிரன் இவர்கள் கூட எந்த கிரகம் சேர்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த சந்திரன், சுக்கிரன் ரெண்டுமே நீர் கிரகங்கள். இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் நிச்சயம் தண்ணீர் பிரச்சனை இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கும்? ஒன்று, தண்ணி சரியாக கிடைக்காதவங்க வீட்டில், இல்லை அவங்க வீட்டில் தண்ணி அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அப்போது இந்த ரெண்டு கிரகங்களும் பாதிக்கப்பட்டாலே என்ன ஆகிடும்? செல்வ வளம் மிக மிக குறைஞ்சிரும். நம்ம பார்த்தாலே தெரியும், ஒருத்தவங்க வீட்டில் சமையலறை ஈரமாக இருக்கிற வீட்டில் செல்வ வளம் தங்காது. சில பேர் சமையலறை உள்ளே போனீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கத்தில் பிரிண்டிங் மிஷின் வச்சு நோட் அடித்தா கூட அவங்க வீட்டில் உள்ள செல்வ வளம் பெருகாது. சரிங்களா? அப்போது சமையலறைங்கிறது மிக மிக நல்லா இருக்கணும், தெளிவாக சுத்தமாக நறுமணமாக இருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த சந்திரனையும் சுக்கிரனையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் கொண்டுட்டு வரணும். மற்ற கிரகங்களை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். செவ்வாயை கொண்டு வர முடியுமா? ஈஸியாக முடியாது. சூரியனை முடியாது. குரு ஆன்மீகம் ரொம்ப உட்காந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? புதன் புத்திசாலித்தனம், ரொம்ப யோசிக்கணும். ராகு கேதுக்கள் கொண்டு வர முடியாது. சனி பகவானை சுத்தமாக கொண்டு வர முடியாது. அவர் கர்மகாரகன். நம்மளுடைய செயலுக்கு பதிலாக தான் அவர் பண்ணுவார், கண்ணாடி மாதிரி. சரிங்களா? இந்த சந்திரனையும் சுக்கிரனையும் தான் நம்ம எளிதில் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுட்டு வர முடியும். சரிங்களா? அப்போது இந்த சந்திரனையும் சுக்கிரனுக்கும் பரிகாரம் நம்ம செய்யும்போது எப்போ செய்யலாம் அப்படின்னாக்க, பஞ்சபூதங்கள் நம்மளை தினமும் ஆளும். சரிங்களா? எப்படி நமக்கு ஓரை வரிசை வருகிறதோ அதே போல் பஞ்சபூதங்களுக்கு என்று ஒரு வரிசை இருக்கிறது. அந்த வரிசையில் நீர்க்குரிய நேரத்தில் நம்ம இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிகாரம், அது உங்களுடைய முறை எதுவாக வேணாலும் இருக்கலாம். கோயிலுக்கு போகிறது, தானம் கொடுக்கறது, எந்த பரிகாரம் வேணால் இருக்கலாம். அந்த நீருக்குரிய நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். நீங்கள் சொல்வதை அவர்கள் செய்வார்கள். இப்போது சந்திரன் அஷ்டமாதிபதி ஆகிட்டாரே அப்படின்னா கெடுதல் செய்வார் அப்படிங்கிறதான் நம்ம யோசிப்போம். சரிங்களா? ஆனால் அதே அஷ்டமாதிபதி தான் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? அப்போது சந்திரன் அஷ்டமாதிபதி ஆனாலும் சந்திரனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் கொண்டுட்டு வரும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? அதே போல தான் சுக்கிரனும். அப்போது அவருக்குரிய பரிகாரங்களை பஞ்சபூதத்தன்மையில் நீருக்குரிய நேரத்தில் செய்யணும். சரிங்களா? சரி, நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள் வரிசை எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை இருக்கு இல்லையா? இதை 5 பாகங்களாக நம்ம பிரிச்சுக்கணும். சரிங்களா? இதில் முதல் பகலில் வர முதல் நாளிகை ஆகாயத்துக்குரியது. சரிங்களா? அடுத்து வரக்கூடியது காற்று. அதற்கு அடுத்து வரக்கூடியது நெருப்பு. அதற்கு அடுத்து 4ஆவதாக வரக்கூடியது நீர். 5ஆவதாக வரக்கூடியது நிலம். இப்போது மாலை என்னாகும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். மாலை எடுத்த உடனே முதலில் வரக்கூடியது என்ன? நிலம். அதற்கு அடுத்தது நீர். அதற்கடுத்தது நெருப்பு. அதற்கடுத்தது காற்று. அதுக்கடுத்தது ஆகாயம். சரிங்களா? இந்த நீருக்குரிய நேரத்தில் நீங்கள் அந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நீர் கிரகங்கள் கட்டுப்படும். சரிங்களா? அப்போது இனிமேல் நம்ம ஜோதிடர்களாக இருந்து நம்ம பார்க்கும்போது பஞ்சபூதத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நவ கிரகங்களை கொண்டுட்டு வர்றதுங்கிறத விட பஞ்சபூதங்கள் 5 தான். 5 பஞ்சபூதத்துக்குள்ளே தான் 9 நவகிரகங்களுமே இருக்குது. அப்போது இந்த பஞ்சபூதங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நவகிரகங்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். சரிங்களா? அப்போது சந்திரனுக்குரியது என்ன அப்படின்னா உணவு தானம். எவ்வளவுக்கு எவ்வளவு வழங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மை ஏற்படும். சரிங்களா? சந்திரன் நம்மளுடைய மனதை சுத்தமாக வைத்திருக்க உதவுவார்.
நம்மளுடைய எண்ணம் என்னைக்கு மனம் பாதிக்கப்படுகிறதோ அன்னைக்கு நம்மளுடைய முடிவு என்ன ஆகிடும்? தவறுதலாக மாறிடும். நம்மளுடைய மனதை கெடுக்கிறதுக்குனே ஒரு 4 பேர் சுற்றி வருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் முயற்சி செய்து தோற்றவன் என்ன பண்ணுவான்னா எந்த இடத்துல தப்பு நடக்கும்னு சொல்லுவான் நமக்கு. சரிங்களா? வாழ்க்கையில் முயற்சி செய்து வெற்றி பெற்றவன் இதை செய்தால் வெற்றி பெறலாம்னு சொல்லுவான். எதுவுமே செய்யாமல் உக்காந்துருக்கிறவன் தான் அறிவுரை கூறுவான். நல்லா பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகிறோன்னு சொன்ன உடனே 2 மணி நேரம் ஒருத்தன் உட்காந்து பேசுகிறான் அப்படின்னாலே அவன் உங்களை வீணாக்குறான்னு அர்த்தம். நீங்கள் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் சில பேர் பேசுவாங்க. அவன் வாழ்க்கையில் என்ன சாதிச்சான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டான். மோட்டிவேஷன் மட்டும் பேசி புக்கு எழுதி விற்று காசாக்கியிருப்பானே தவிர அவன் ஒரு பிஸ்னஸ்லேயோ எந்த ஒரு தொழிலையுமே அவன் ஒரு பெரிய ஆளாக ஆகியிருக்க மாட்டான். அப்போது உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வச்சிருக்கும் பொழுது, யாருடைய பேச்சையும் கேட்காமல் இருக்கும் பொழுது உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியும். சரிங்களா? அப்போது இந்த சந்திரனையும் சுக்கிரனையும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு செல்வ வளம் சேரும். சரிங்களா? இதை ஜோதிடராக நீங்கள் பஞ்சபூதத்தினுடைய நேரத்தையும் பின்பற்றி பாருங்கள். ஓரையை விட இது கொஞ்சம் பலமானதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடியது இது பரிகாரங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எல்லோரும் பின்பற்றி பயன்பெறுங்கள். வாய்ப்பளித்த நிறுவனர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.